இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு சுயாட்சி வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ ரவுலட்லேருந்து ரவுலட் சத்தியாகிரகம் 1919. இது என்ன சிறப்பு அப்படின்னா, காந்தி தொடங்கின ஃபஸ்ட்டு மிகப்பெரிய போராட்டம். சரி, அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, தமிழ்நாட்டில் தொடங்கினது தான் சிறப்பு. இப்போ காந்தியோடைய மிகப்பெரிய மக்கள் போராட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கினது தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ரவுலட் மசோதாவாக இருக்கும் போதே அந்த மசோதா நிறைவேறி சட்டமாச்சு அப்படின்னா இந்தியாவே கொந்தளிப்புக்குள்ளாகும் அப்படின்னு ஒருத்தர் எச்சரிக்கை விட்டிருந்திருப்பார். யார் அப்படின்னா சீனிவாச்சாரி. 1919 இந்த ரவுலட் சட்டம் மசோதா பில்லாக இருக்கும் போதே, இந்த ரவுலட் சட்டம் மசோதாவாக இருக்கும் போதே சட்டமாக மாறுச்சு அப்படின்னா இந்தியாங்கிறதே கொந்தளிப்புக்குள்ளாகும்னு சொன்னது சீனிவாச்சாரி. ரவுலட் சத்தியாகிரகம் சட்டமாக்குச்சு அப்படின்னா நாங்கள் சத்தியாகிரகம் தொடங்குவோம் அப்படிங்கிறது காந்தி முன்னறிவிப்பு விட்டுருந்திருப்பார். இப்போ ரவுலட் சட்டமாச்சுன்னா நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து சத்தியாகிரகம் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் காந்தி. இப்போ அதே மாதிரி ரவுலட் சட்டமாகும். அதுக்கான ஆலோசனை சட்டமாகறதுக்கு முன்னாடியே ஆலோசனை நடக்கும். யார் அந்த ஆலோசனைக்கு அழைப்பு விடுத்திருந்திருப்பா அப்படின்னா ராஜாஜி தான் அழைப்பு விடுத்திருந்திருப்பார். ராஜாஜி காந்தியை ஆலோசிக்கிறதுக்காக அழைப்பு விடுத்திருந்திருப்பார். காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவார். யாருடைய வீட்டில் ஆலோசனை நடக்கும் அப்படின்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார் அவருடைய வீட்டில் தான் ரவுலட்டுக்கான ஆலோசனை நடக்கும். 1919 மார்ச்சில் நடக்குது. இப்போ சத்தியாகிரக சபை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. ரவுலட் எதிர்ப்பு திட்டத்துக்காக சத்தியாகிரக சபைன்னு ஒன்று ஏற்படுத்தி அது மூலியமாக மக்களை பிரச்சாரத்துக்காக ரவுலட் எதிர்ப்புக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த சத்தியாகிரகையோட தலைவராக யார் இருப்பான்னா காந்தி செயல்படுவார். துணைத் தலைவராக நஞ்சுண்டராவ் டி பிரகாசம் 1946 மெட்ராஸுடைய சிஎம்மாக இருப்பார். 1946 மெட்ராஸுடைய சிஎம் டி பிரகாசம். இப்போ காந்தி தான் சத்தியாகிரக சபையோடைய தலைவராக செயல்படுவார். அதனுடைய துணைத் தலைவராக நஞ்சுண்டராவும் டி பிரகாசமும் இருப்பாங்க. அதனுடைய செயலாளராக முக்கியமானவர் ராஜாஜி. அதுக்கடுத்து கஸ்தூரி ரங்கர் இவங்கெல்லாம் அதனுடைய செயலாளர்களாக செயல்படுவாங்க. அந்த சத்தியாகிரக சபதத்தில் எத்தனை பேர் கையெழுத்திட்டாங்க அப்படின்னா 120 பேர் சென்னையில் கையெழுத்திட்டிருக்காங்க. ரவுலட் எதிர்ப்புக்காக சத்தியாகிரக சபை அப்படின்னு தொடங்கினாங்க. அதனுடைய தலைவராக காந்தி இருந்தார். அதனுடைய துணைத் தலைவராக நஞ்சுண்டராவ் டி பிரகாசம். ராஜாஜி செயலாளராக இருந்தார். அந்த சத்தியாகிரக சபதத்தில் கையெழுத்திட்டவங்க 120 பேர் கையெழுத்திட்டாங்க. முதல்ல சத்தியாகிரகம் நடத்துகிறதா 1919 மார்ச்சில் தான் சத்தியாகிரக சபை எதிர்ப்பு நடத்துகிறதா அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் ஆலோசனைக்கு அப்புறம் 1919 ஏப்ரல் 16 தான் ரவுலட் எதிர்ப்பு நாளாக அறிவித்தாங்க. ரவுலட் எதிர்ப்புக்கு தெரிவித்து கடையடைப்பு வேலை நிறுத்தம் இதெல்லாம் ஏப்ரல் 6 1919 நம்ம காந்தி அதைய துக்க தினமாக அறிவிச்சிருந்திருப்பார். ரவுலட் எதிர்ப்புனால காந்தி துக்க தினமாக அறிவித்தார் ஏப்ரல் 6 1919. இப்போ ரவுலட் எதிர்ப்பு தெரிவித்து திருவல்லிக்கேணியில் உரை நடத்துகிறாங்க. கடற்கரையில் பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்துறாங்க. யார் அப்படின்னா ராஜாஜி, சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப், கஸ்தூரி ரங்கர் இவங்கெல்லாம் ரவுலட் எதிர்ப்பு உரை நிகழ்த்துறாங்க. அது போக தொழிலாளர்களுக்குன்னு தனியாக ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் திருவிகா, பிபி வாடியா, சிதம்பரம், தண்டபாணி இவங்க எல்லாருமே தொழிலாளர்கள் சார்பாக பேசுகிறாங்க. இப்போ ரவுலட் எதிர்ப்புக்காக திருவல்லிக்கேணி கடற்கரையில் பொதுக்கூட்டம் உரை நடக்குது. ராஜாஜி, சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப், கஸ்தூரி ரங்கர் கலந்துக்கிறாங்க. அதே தொழிலாளர்களுக்காக நடந்ததில் திருவிகா, பிபி வாட்டியா, சிதம்பரம், தண்டபாணி அப்படிங்கிறவங்கலாம் கலந்துக்கிறாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா திருவல்லிக்கேணி கடற்கரையில் பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்தினதில் டிஎஸ்எஸ் ராஜனுடைய உரை முக்கியமான ஒன்று. டிஎஸ்எஸ் ராஜனுடைய உரை இவரும் உரையாற்றியிருப்பார். இதில் நம்ம இந்த சொற்பொழிவு இப்படிப்பட்ட ஒரு சொற்பொழிவு ரவுலட் எதிர்ப்பு காரணமாக நிகழ்த்தின சொற்பொழிவு இனி ஒரு முறை காண்பது அரிது அப்படின்னு வாரா சொல்லியிருந்திருப்பார். இப்போ டிஎஸ்எஸ் ராஜன் ரவுலட் எதிர்ப்பு நாளுக்காக திருவல்லிக்கேணி கடற்கரையில் பேசினதை இப்படிப்பட்ட உரையை இனிமேல் பார்க்கறது அரிது அப்படின்னு சொன்னது வா ராமசாமி அவர் தான் சொல்லியிருந்திருப்பார். டிஎஸ்எஸ் ராஜனை சொன்னது வாரா.
இதே மாதிரி ரவுலட் எதிர்ப்பு இந்த குஜராத்தியர்கள் அதிகமாக இருந்த சவுகார்பேட்டில் நடந்திருக்கும். ராம்ஜி கல்யாண் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில் இந்த ரவுலட் எதிர்ப்புக்காக நிறையா பத்திரிகைகள்லாம் தடை விதிச்சிருந்திருப்பாங்க பிரச்சாரம் பண்ணதில். அதில் ஒரு முக்கியமான பத்திரிகை சத்யாகிரகி அப்படிங்கிற பத்திரிகை. பத்திரிகைகள் மட்டும் தடை விதிக்கலை, நூல்களும் சேர்ந்து தடை விதிச்சிருந்திருப்பாங்க. அதில் சர்வோதயமும் இந்திய சுயராஜ்யமும் காந்தியோடைய நூல்கள். இப்போ சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம், இது ரெண்டும் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் காந்தின்னு. சர்வோதயம் இப்போ காந்தியோடைய நூல், இன்னொன்று இந்திய சுயராஜ்யம் அப்படிங்கிறது காந்தியோடைய நூல், இன்னொன்று எரிமலை. எரிமலை அப்படிங்கிற நூல் வீர சவார்கரோட தான் எரிமலை. இந்த 3 நூல்களும் தடை விதிக்கப்பட்ட நூல்களாக அறிவிச்சிருப்பாங்க அரசாங்கம். ரவுலட்டுக்கு எதிர்ப்பில் ஈடுபட்ட இந்த 3 நூல்கள் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம் காந்தியோடைய நூல்கள், எரிமலை அப்படிங்கிற நூல் வந்து வீர சவார்கரோடு, அது போக சத்யாகிரகி அப்படிங்கிற பத்திரிகை வந்து தடை விதிச்சிருக்காங்க. இந்த ரவுலட் சத்தியாகிரகம் மாநகரங்களில் மட்டும்தான் பெரிய லெவலில் நடந்துச்சு. இப்போ ஏப்ரல் 6க்கு அப்புறம் அதுவும் மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னது டேவிட் அர்னால்ட். இதே டேவிட் அர்னால்ட் ஆல்ரெடி காந்தியை பற்றின ஒரு கோட் சொல்லியிருந்திருப்பாங்க. ரவுலட் எதிர்ப்புக்கு மிதவாதிகளுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. மிதவாதிகளுடைய ஆதரவு கிடையாது எதுக்கு, ரவுலட் எதிர்ப்புக்கு. அப்போ அதனால் காந்தி தீவிரவாதிகளுடைய ஆதரவை நாட வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. யார் சொன்னது அப்படின்னா டேவிட் அர்னால்ட். டேவிட் அர்னால்ட் தான் ரவுலட் எதிர்ப்புக்கு மிதவாதிகளுடைய ஆதரவு இல்லை, அதனால் தீவிரவாதிகளுடைய ஆதரவு நாட வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு காந்தியை பற்றி சொன்னது டேவிட் அர்னால்ட். இப்போ ரவுலட் எதிர்ப்பு நாள் வந்து ரவுலட் எதிர்ப்பு ஏப்ரல் 6க்கு அப்புறம் மறைஞ்சிருச்சு. இது மாநகரங்களில் மட்டும்தான் பெரிய அளவில் நடந்துச்சு. ஏப்ரல் 6க்கு அப்புறம் அதுவும் மறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவே தமிழ்நாட்டை விட ஆந்திரா பகுதியில் இன்னும் வேகமாகவும் நடந்துச்சுன்னு சொல்கிறது கோபாலகிருஷ்ணன். நம்ம காந்தியை வந்து சுற்றுப்பயணம் போக சொல்லியிருந்திருப்பாங்க. காந்தி வந்து இந்தியாவுக்கு வருகை தந்தப்போ இந்தியா முழுக்க இந்தியாவுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சொல்லியிருந்திருப்பார். அப்போ அதே மாதிரி காந்தியோடைய முதல் அரசியல் போராட்டத்துக்கு ஆந்திரா பகுதியில் தான் அதிகமாக நடந்துச்சுன்னு சொல்கிறது கோபாலகிருஷ்ணன். அப்போ அந்த கோகலேவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், கோபாலகிருஷ்ணன் கோகலேன்னு. ஆந்திரா பகுதியில் தான் அதிகமாக நடந்துச்சு தமிழ்நாட்டை விட ரவுலட் எதிர்ப்பு அப்படிங்கிறது கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து கிலாஃபத் இயக்கம் 1919 1920 வரைக்கும் நடந்தது தான் கிலாஃபத் மூமெண்ட். கிலாஃபத் மூமெண்ட் எதுக்காக தொடங்கப்பட்டது கிலாஃபத் மூமெண்ட்? நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷுக்கு எதிராக நேச நாடுகள் இவங்கெல்லாம் எதிர்ப்பாங்க. அது போக ஆப்போசிட்டாக இருந்தது துருக்கியர்கள். அவங்க வந்து ஆட்டோமோனிய துருக்கியர்கள்னு சொல்லுவாங்க. ஆட்டோமோனிய துருக்கியர்கள். இப்போ இவங்களுக்கு இடையில பிரச்சனை நடந்திருக்கும். அதனால் மத அடிப்படையில் அப்போ இந்திய முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு அரசியல் இயக்கம் தான் கிலாஃபத் இயக்கம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்திருக்கும் 1914 இருந்து 1918 வரைக்கும் முதல் உலகப் போர் நடந்திருக்கும். அதில் பிரிட்டன் தலைமையில் பிரிட்டிஷோடைய இந்த பிரிட்டன் தலைமையில் இருந்தது தான் நேச நாடுகள். நேச நாடுகளுக்கு எதிராக ஜெர்மனியோடைய சப்போர்ட். இப்போ ஜெர்மனி நம்ம படிச்சுருந்துருப்போம், ஜெர்மனிகிட்டேருந்து நிறையா பயங்கரவாதிகள் ஆதரவு திரட்டி இருந்திருப்பாங்க. அப்போ பிரிட்டிஷோடைய தலைமையில் இருக்கக்கூடிய நேச நாடுகளுக்கு எதிராக ஜெர்மனியோடைய சப்போர்ட்டோட துருக்கிய பேரரசு. அப்போ துருக்கிய பேரரசு வந்து தோல்வி அடைஞ்சது தான் நமக்கு முதல் உலகப் போரில் நடந்துச்சு. அப்போ யார் வின் பண்ணா? நம்ம நேச நாடுகள், பிரிட்டன் தலைமையிலான நேச நாடுகள் வின் பண்ணாங்க. இதில் துருக்கியோடைய சுல்தான். இப்போ துருக்கியோடைய சுல்தான் அவங்களுடைய பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காலிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. காலிஃபா. இந்த காலிஃபா தான் உலக முஸ்லீம்களுடைய தலைவராக வந்து கருதப்படுவார். இதை என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த காலிஃபாவை செவ்ரேஸ் உடன்படிக்கை மூலியமாக அவமானப்படுத்தியிருந்திருப்பாங்க. அப்போ காலிஃபாங்கிற பதவியை செவ்ரேஸ் உடன்படிக்கையை திணிச்சு அந்த காலிஃபாவுடைய அதிகாரத்தை பறித்ததுனால தான் நமக்கு கிலாஃபத் மூமெண்ட் அப்படிங்கிறது உருவாச்சு. அப்போ இந்தியாவில் இந்த கலீஃபாவுடைய அதிகாரங்களை திரும்ப தர சொல்லி
போராட்டம். ஏன்னா பிரிட்டன் தான் இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவில் ஏன் தொடங்கணும் அப்படின்னா, இந்தியாவிலையும் பிரிட்டன் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் கிலாஃபத் மூமெண்ட். இதில் நமக்கு இந்தியாவில் தொடங்கினது நமக்கு தெரியும். மௌலானா முகமது அலியும் மௌலானா ஷவுகத் அலியும் நமக்கு தொடங்கியிருந்தாங்க. அது போக நம்ம மத தலைவர்கள் யார் மற்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் யாகூப் ஹசன் இருந்தாங்க. இவங்க எல்லாமே முஸ்லீம் லீக் சார்பாக இருந்தாங்க. இப்போ காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னு கிலாஃபத் மூமெண்ட்டை பயன்படுத்திக்கிறாரு. அவர் அதே சமயம் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கி இருந்திருப்பாங்க. இப்போ காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கமும் கிலாஃபத் மூமெண்ட்டையும் இணைச்சிருந்திருப்பாங்க. இதில் இந்து முஸ்லீம்களை இணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக காந்தியடிகள் பார்த்துருந்துருப்பார். இப்போ காந்தியடிகள் இந்து முஸ்லீம்களை இணைக்கிறதுக்காக அந்த மத பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, இதுதான் இந்து முஸ்லீமை இணைக்கிறதுக்கான வாய்ப்பாக கிலாஃபத் மூமெண்ட்டை பார்த்துருந்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் யாகூப் ஹசன் தலைமையில் இருக்கும். அதாவது நம்ம கிலாஃபத் மூமெண்ட்டும் ஒத்துழையாமை இயக்கமும் ஒன்றா நடக்கும். ராஜாஜியும் யாகூப் ஹசன் அதை தொடங்கினது யார் அப்படின்னா மௌலானா முகமது அலியும் மௌலானா ஷவுகத் அலியும் செவ்ரேஸ் உடன்படிக்கையினால தான் இந்த காலிஃபாவுடைய அதிகாரத்தை பறிச்சிருப்பாங்க பிரிட்டன். இதில் கிலாஃபத் நாள் அப்படின்னு ஒன்று அறிவிப்பாங்க. கிலாஃபத் நாள் எப்போ அப்படின்னா அக்டோபர் 17 தான் கிலாஃபத் நாள். நமக்கு எப்படி அங்கே இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 6 ரவுலட் எதிர்ப்பு நாள் பார்த்தோம். ரவுலட் எதிர்ப்பு நாள் ஏப்ரல் 6. அதே மாதிரி கிலாஃபத் தினம் அக்டோபர் 17. இந்த அன்றைக்கி தான் தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கி இருந்திருப்பாங்க. இந்த அக்டோபர் 17 தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கி இருந்திருப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் நடக்குது அப்படின்னா ராஜாஜி தலைமையிலையும் யாகூப் ஹசன் தலைமையிலையும் நடக்குது. கிலாஃபத் மாநாடு சென்னையில் கூட நடந்துச்சு 1920 ஏப்ரல் 20. யாருடைய தலைமையிலனா மௌலானா ஷவுகத் அலி தலைமையில் நடந்துச்சு. இந்த மாநாட்டில் காந்தியடிகள் வருகை புரிஞ்சிருந்திருப்பார். காந்தியடிகள் என்ன கேட்பார்னா மகாத்மா காந்திக்கு ஜே அப்படிங்கிறதுக்கு பதிலாக முகமது அலி ஷவுகத் அலிக்கு ஜேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் ஒத்துழையாமை இயக்கத்துடைய பிரச்சாரம் எப்போ தொடங்கியிருக்கும் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்துடைய பிரச்சாரம் 1920 ஆகஸ்ட் 1 தொடங்கினது. 1920 ஆகஸ்ட் 1 ஒத்துழையாமை இயக்கத்துடைய பிரச்சாரம் தொடங்கி இருந்திருக்கும். அப்போ இந்த ஒத்துழையாமை இயக்க பிரச்சாரத்தில் என்னென்ன சொல்லியிருந்திருப்பாங்க, கிலாஃபத் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒத்துழையாமை இயக்கம் தான் முக்கியமானது. நமக்கு பட்டங்கள், அரசு பட்டங்களை துறக்கணும், அரசு பதவிகளை துறக்கணும். அதுபடி நிறையா பேர் அவங்கவுங்க தொழில்களை விட்டுருந்துருப்பாங்க. அரசு பட்டங்கள், அரசு தொழில்களை வேணான்னு சொல்லி திரும்ப தரணும். இதனால் ஆனால் இப்போ இந்த ஒத்துழையாமைக்கும் கிலாஃபத்தும் பெரிய லெவலில் ரீச் ஆகியிருந்திருக்கும். ஆனால் 1924 1924 துருக்கியில் 1924 துருக்கியில் முஸ்தஃபா கமால் அப்படிங்கிறவருடைய தலைமையில் புரட்சிகரம் தொடங்கியிருந்திருக்கும். அப்போ முஸ்தஃபா கமால் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில் ஆட்டோமானிய துருக்கியர்கள் அவங்களுடைய புரட்சிகரமாக தொடங்கி இதில் நம்ம காலிஃபா அப்படிங்கிற பதவியை ஒழிச்சிருவாங்க. இந்த காலிஃபா அப்படிங்கிற பதவியை ஒழிச்சதுனால நமக்கு கிலாஃபத் மூமெண்ட்டோடைய தொடங்கப்பட்ட நோக்கம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ கிலாஃபத் இயக்கத்துடைய நோக்கமே இந்த காலிஃபாவோடைய பழைய அதிகாரத்தை திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் துருக்கியில் 1924 முஸ்தஃபா கமால் தலைமையில் கிலாஃபத் இயக்கம் நம்ம கலிஃபா பதவியை ஒழிச்சதுனால இந்த கிலாஃபத் இயக்கத்தோடைய நோக்கம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் கிலாஃபத் இயக்கம் முடிஞ்சிடுச்சு. அப்போ துருக்கியை 1924 அவருடைய தலைமையிலே மதச்சார்பற்ற குடியரசாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ மதச்சார்பற்ற குடியரசாக அறிவித்ததுனால அதனோட கிலாஃபத் இயக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒத்துழையாமை இயக்கம் கிலாஃபத்து இணைந்து செயல்பட்டு இருந்துச்சு. 1924 கிலாஃபத் இயக்கம் முடிவடைஞ்சிருச்சு. இதில் நமக்கு கிலாஃபத் தினம் பார்த்தோம் அக்டோபர் 17. ராஜாஜி யாகூப் ஹசன் ஆதரவு இருந்திருக்கும். மகாத்மா காந்திக்கு ஜேக்கு பதிலாக முகமது அலி ஷவுகத் அலிக்கு ஜெயின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் கிலாஃபத்தோடைய உயிர் நாடி, கிலாஃபத்தோடைய குவி மையம் எந்த பகுதியை சொல்லுவாங்க அப்படின்னா வாணியம்பாடி. கிலாஃபத் இயக்கத்தோடைய உயிர் நாடியாக வாணியம்பாடி, ஆற்காடு மாவட்டம்ல, வட ஆற்காடு மாவட்டத்தில் இருந்த வாணியம்பாடி அப்படிங்கிற பகுதியை தான் கிலாஃபத்தோடைய உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. ஆனால்
இந்த கிலாஃபத் இயக்கத்திற்கு ஆதரவு தராத அமைப்புகள் முக்கியமானது. நம்மளுடைய நீதி கட்சி ஆதரவு தரமாட்டாங்க. சுயாட்சி இயக்கம், தன்னாட்சி இயக்கமும் ஆதரவு தரமாட்டாங்க. லிபரல் கட்சி, இந்த மூணுமே ஆதரவு தராத அமைப்புகள். அப்போ கிலாஃபத்துக்கு ஆதரவு தராத அமைப்புகள்னால் நீதி கட்சி, சுயாட்சி இயக்கம், லிபரல் கட்சி, இந்த மூணுமே கிலாஃபத் மூமெண்ட்டுக்கு ஆதரவு தராத அமைப்புகள். ஓகேங்களா? நீதி கட்சியும் இரட்டை ஆட்சியும் நமக்கு 1892 நமக்கு அந்த காலத்துலேருந்தே ஆதி திராவிடர் அமைப்புகள் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்தும் நான் பிராமினுடைய வெல்ஃபேருக்காகவும். அப்போ நான் பிராமின் வெல்ஃபேருக்காகவும் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்தும் நமக்கு ஆதி திராவிடர் அமைப்புகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. SILF, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1916 நவம்பர் 20 தொடங்கியிருப்பாங்க. அதில் முக்கியமான பர்சன் TM நாயர், தியாகராயர். நமக்கு பிராமணர்களை எதிர்த்து நான் பிராமின் வெல்ஃபேருக்காக அமைப்புகள் தொடங்கினதில் கேசவ பிள்ளை சென்னை மாகாண சங்கம் தொடங்கியிருந்திருப்பார். சென்னை மாகாண சங்கம் நீதி கட்சியை எதிர்த்து சென்னை மாகாண சங்கம்னு தொடங்கியிருந்திருப்பார். அதனுடைய தலைவர் கேசவ பிள்ளை. அடுத்த நீதி கட்சியில் இன்னொரு முக்கியமான ஆள் நடேச முதலியார். அப்போ இந்த 4 பேர், முக்கியமான 3 பேர், TM நாயர், தியாகராயர், நடேச முதலியார். நீதி கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர், எதிராக நான் பிராமின் வெல்ஃபேருக்காக அமைப்புகள் தொடங்கினது சென்னை மாகாண சங்கம் அப்படிங்கிற அமைப்பு கேசவ பிள்ளை தொடங்கியிருந்திருப்பாங்க. ஓகே, இந்த நீதி கட்சி தான், இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் நமக்கு நீதி கட்சியாக பெயர் மாற்றம் நடந்திருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் மாதிரி பங்கேற்காமல் பிராமணர் அல்லாதோர் நலனுக்காக மட்டுமே அவங்க ஈடுபட்டு அரசியலில் பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன காரணம், ஏன் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கலை அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னா வெறும் ஆட்சி மாற்றம் தான் நடக்கும். எங்கேருந்து ஆட்சி மாற்றம்? ஆங்கிலேயர்கள்ட்டிருந்து பிராமணர்களுக்கு தான் ஆட்சி மாற்றம் நடக்குமே தவிர அது முழு மக்களாட்சி நாடாக மாறாது. அப்போ சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னா ஆட்சி மாற்றம் மட்டும்தான் நடக்கும். ஆங்கிலேயர்கள்ட்டிருந்து பிராமணர்களுக்கு தான் மாறுமே தவிர அது முழு மக்களாட்சி நாடாக மாறாது. அதனால் இரட்டை ஆட்சி, நம்ம மாண்டெகு ரீஃபார்ம்ஸோடைய இரட்டை ஆட்சியை காங்கிரஸ் புறக்கணிச்சிருப்பாங்க. அதுவே நீதி கட்சி ஆதரவு தந்திருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் புறக்கணித்தாங்க, நீதி கட்சி ஆதரவு தந்து அரசியலில் பங்கெடுத்திருந்திருப்பாங்க. 1920 நமக்கு நீதி கட்சிக்கும் ஹோம் ரூல் லீக், நம்ம அன்னி பெசன்ட்டோடைய ஹோம் ரூல் லீக்கும் தான் போட்டி நடக்கும். அதில் நீதி கட்சி வின் பண்ணிடுவாங்க, அன்னி பெசன்ட்டோடைய ஹோம் ரூல் லீக் தோற்றுருவாங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீதி கட்சி தோற்றுருந்துருப்பாங்க. அதாவது நீதி கட்சி சார்பாக இல்லாமல் முன்னாடி காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருந்தப்போ TM நாயர், நடேசர் இவங்கெல்லாம் காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருந்தப்போ தன்னாட்சி இயக்கத்துக்கிட்ட தோற்றுருந்துருப்பாங்க. 1920 பெரிய அளவில் பிரச்சாரம் நடத்தி தன்னாட்சி இயக்கத்தை தோற்கடிச்சிருவாங்க. அப்போ 1920 1937 வரைக்கும் 17 வருடங்கள் நீதி கட்சி ஆட்சி நடக்கும். அதில் 17 வருடங்கள் முழுமையான ஆட்சி கிடையாது, இடையில வருஷம் 4 வருஷம் கம்மியாகும். அது சுயேட்சை வேட்பாளர் ஆட்சி பண்ணுவார். சுப்பராயன் ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ நீதி கட்சி அதில் 13 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. மீதி 4 வருஷம் சுயேட்சை வேட்பாளருடைய ஆட்சி நடக்கும். 1926 1930 வரைக்கும் சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன் தலைமையில். அப்போ நீதி கட்சியோடைய முதல் அமைச்சரவை 1920 முதலமைச்சரவை சென்னையில் தான் அமைஞ்சிருக்கும். அது சுப்பராயலு தலைமையில் நடந்திருக்கும். அடுத்து 2வது அமைச்சரவை 1923 நீதி கட்சி தான் வின் பண்ணியிருந்திருக்கும். சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்க மாட்டாங்க. இதில் நம்ம பனகலரசர் தான் அமைச்சராக இருந்திருப்பார், முதலமைச்சராக. பனகலரசர் முதலமைச்சராக இருந்திருப்பார். அடுத்து 3வது தேர்தல் 1926 நீதி கட்சிகளுக்குடையே உட்கட்சி பூசல் இருக்கும். அதனால் நீதி கட்சி தோற்று போயிடும். 1926 நம்ம பி. சுப்பராயன், டார்க் ஹார்ஸ், கருப்பு குதிரைன்னு சொல்லுவாங்க, கருப்பு குதிரை. அப்போ சுயேட்சை வேட்பாளருடைய ஆட்சி நடக்கும், பி. சுப்பராயன். அடுத்து 1930 நீதி கட்சி வின் பண்ணி முனுசாமி நாயுடு முதலமைச்சர் ஆகியிருந்திருப்பார். அப்போ நீதி கட்சி மற்ற கட்சிகள் எதுவுமே பங்கேற்கலை. ஏன்னா அப்போ தான் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும், சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. உப்பு சத்தியாகிரகமும் சட்ட மறுப்பு இயக்கமும் தொடங்கியிருந்திருப்பாங்க. அதனால் எந்த கட்சிகளும் அரசியலில் பங்கேற்கலை, சுயராஜ்ய கட்சி இவங்க எல்லாருமே. அதனால் முனுசாமி நாயுடு தான் நீதி கட்சியுடைய முதலமைச்சராகிறார். 1932 பொப்புளி அரசர் முதலமைச்சராகிறாரு.
அடுத்து 1935 சட்டப்படி மாநில சுயாட்சி திட்டம் வந்து நடக்கும். அதில் நம்ம காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருந்திருப்பாங்க. ராஜாஜி தான் வந்து சிஎம்மாக மாறி இருந்திருப்பார். இப்போ மாநில ப்ரொவின்ஷியல் அட்டானமின்னு சொல்லுவாங்க. ப்ரொவின்ஷியல் அட்டானமி 1935 கொடுத்துருந்துருப்பாங்க. நமக்கு காங்கிரஸ் வந்து அதன்படி 1937 தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சியும் ராஜாஜியோடைய தலைமையில் ஆட்சி நடக்கும். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் 1920 1922. ஒத்துழையாமை இயக்கத்துடைய முதுகெலும்புன்னு யாரை சொல்லுவாங்கன்னா ராஜாஜி. ஒத்துழையாமை இயக்கத்துடைய முதுகெலும்பு. இப்போ ராஜாஜி தலைமையில் தான் ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். இந்த ஒத்துழையாமையில் தான் நிறையா பேர் பதவியை வந்து அவங்களுடைய சொந்த பதவி, அவங்க பார்த்த தொழில் எல்லாத்தையுமே வந்து பதவி விலகிடுவாங்க, சொந்த தொழிலை விட்டுருவாங்க. நம்ம பாரிஸ்டர் பட்டம் வாங்கின ஜார்ஜ் ஜோசப் அவருடைய வக்கீல் தொழிலை விட்டுட்டார். சீனிவாச ஐயங்கார் வந்து அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிற பதவியை விட்டுட்டார். அது போக சிஐஇ அப்படிங்கிற பட்டம் விட்டுருவார், பட்டத்தை திறந்துருவார். கம்பேனியன் ஆஃப் இந்தியன் எம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் தான். இந்த பட்டம் வேணான்னு திறந்துடுறார். இதில் வஉசி ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலை, இருந்தாலும் அவருடைய வக்கீல் தொழிலை விட்டுறாரு. அப்போ இவங்க எல்லாருமே அவங்களுடைய தொழிலை வந்து விட்டுட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க. இதில் இளம் வழக்கறிஞர்கள் யார்? நம்ம வரதாச்சாரி ராமநாதன். இவங்களும் நீதிமன்றம் போகிறத தவிர்த்துறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒத்துழையாமை இயக்கத்துக்காக தன்னுடைய சொந்த பணியை விட்டுட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. காங்கிரஸும் 1920 ஒத்துழையாமை இயக்கத்துக்காக புறக்கணிப்பு பண்ணிடுறாங்க தேர்தலை. அதனால் 1920 நவம்பர் 30 நடந்த தேர்தலில் 98 தொகுதிகளுக்கு 63 தொகுதிகள் வின் பண்ணி நீதி கட்சி தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ நீதி கட்சி ஆட்சி அமைச்சதுக்காக சட்டமன்றத்தை திறந்து வைக்கிறதுக்காக கர்னட் கோமகன் வந்து சென்னை வருகை 1921 ஜனவரி 10 சென்னைக்கு வருகை தராரு. அதை ராஜாஜி தலைமையில் வந்து காங்கிரஸ் புறக்கணிப்பு செய்கிறாங்க. அதுவே சட்டமன்றத்தை துவக்கி வச்சு நீதி கட்சியோடைய ஆட்சிக்கு அடித்தளம் அமைச்சு வைக்கிறவர் கர்னட் கோமகன். அவர் தான் வந்து சட்டமன்றத்தை துவங்கி வைக்கிறாரு. நீதி கட்சியோடைய அமைச்சரவை அமையுது. ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரும் பங்கு வகித்தது எந்த பகுதி அப்படின்னா ராஜபாளையம் அப்படிங்கிற பகுதி தான் ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரிய பங்களிப்பு கொடுத்தது. அதுவே நம்ம காங்கிரஸ் மாநாடு, சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாடு நடக்கும். 25வது சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாடு திருச்சியில் நடக்கும். அதில் சண்டமாருத பிரசங்கம்னு சொல்லுவாங்க. அதிகமான சுதந்திர போராட்டத்துக்காக பிரச்சாரம் பண்ணது சண்டமாருத பிரசங்கம் சத்தியமூர்த்தி. அவருடைய உரை வந்து மக்களுக்கு இன்னும் உற்சாகம் கொடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுக்க வச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக நாக்பூர் காங்கிரஸ் செஷன் நடந்துச்சு. அதில் ஐபி ரங்கசாமி ராஜா, சின்ன வெங்கட் ராஜா, பெருமாள் ராஜா, டிகே அழகுராஜா இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. இதை விட முக்கியமானது நம்ம கதர் இயக்கத்துக்கு உறுதியான அடித்தளம் அமைத்தவர். இது பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டுருந்துருப்பாங்க. கதர் இயக்கத்துக்கு உறுதியான அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா ரங்கசாமி ராஜா. கதர் இயக்கத்துக்கு உறுதியான அடித்தளம் அமைத்தவர் ரங்கசாமி ராஜா. எந்த பகுதியில் அப்படின்னா ராஜபாளையம் அப்படிங்கிற பகுதியில். அந்த ராஜபாளையம் பகுதியில் தான் கை சர்க்கா நூல் நூற்கும் தொழிற்சாலையை தொடங்கியிருப்பார். அப்போ இந்த நூல் நூற்கிற தொழிற்சாலையை வந்து தொடங்கி இருந்திருப்பார் ரங்கசாமி ராஜா. அதே மாதிரி அதே ராஜபாளையத்தில் விவசாயிகள் சங்கம் தொடங்கி இருந்திருப்பாங்க பிஎஸ் குமாரசாமி ராஜா. எதுக்காக அப்படின்னா தேசிய உணர்வை பரப்புறதுக்காக விவசாயிகள் சங்கம் தொடங்கி இருந்திருப்பாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தியடிகளை வந்து கைது பண்ணதுக்காக அதிக அரசியல் கொந்தளிப்பு நடந்த பகுதி எது அப்படின்னா ராஜபாளையம். நம்ம ஆல்ரெடி படித்து வந்திருக்கோம். தன்னாட்சி இயக்கத்துக்கும் அதிகமான ஆதரவு கொடுத்தது ராஜபாளையம் அப்படிங்கிற பகுதி தான். அப்போ ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் பெரும் பங்கு வகித்தது ராஜபாளையம் தான். அப்போ இவ்வளவு போராட்டங்களில் கலந்துக்கிட்டதுனால இந்த ராஜபாளையத்தை சுயராஜபாளையம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சீனிவாச ஐயங்கார். இப்போ ராஜபாளையத்தை சுயராஜபாளையம்னு சொன்னது சீனிவாச ஐயங்கார். இதே சீனிவாச ஐயங்கார் தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்காக தன்னுடைய அட்வொகேட் ஜெனரல் பதவியை கைவிட்டிருந்திருப்பார். அது போக சிஐஇ அப்படிங்கிற பட்டத்தை திறந்திருப்பார். கம்பேனியன் ஆஃப் இந்தியன் எம்பரர் அப்படிங்கிற பிரிட்டிஷோடைய பட்டத்தை திறந்திருப்பார். அட்வொகேட் ஜெனரல் பதவியை கைவிட்டிருந்திருப்பார். அந்த ராஜபாளையத்தை சுயராஜபாளையம்னு சொன்னது சீனிவாச ஐயங்கார். அடுத்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து மலபார் மாப்பிளா கிளர்ச்சி 1921 கேரளா பகுதியில், கேரளாவில் மலபாரில் ஏழை விவசாயம் பண்ணுறவங்க தான், நம்ம ஏழை விவசாயம் பண்ணுற முஸ்லீம்கள் தான் வந்து மலபார் மாப்பிள்ளைகள்னு சொல்லுவாங்க.
அப்போ அவங்களுக்கு எதிராக இந்து ஜமீன்தார்கள், அப்போ இந்து ஜமீன்கள் வந்து இவங்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஏழை விவசாய முஸ்லீம்களுக்கும் இந்து ஜமீன்தாரர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தான் மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சியாக நடந்திருக்கும். 1921 மலபார் மாப்ளா ரிபல்லியன் சொல்லுவாங்க. மாப்ளா ரிபல்லியன் 1921. அப்போ இதில் இந்து முஸ்லீம் கலவரமாக மாறி, அப்போ ஆல்ரெடி நமக்கு ஒத்துழையாமை இயக்கம் கிலாஃபத்தும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டுருக்கும். அதனால் அதில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. ஆனால் இந்த மாப்ளா கிளர்ச்சி நடந்ததுனால இந்து முஸ்லீம் ஒற்றுமை பாதிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்கவும் கேரளா பகுதியிலையும் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமை பாதிக்கப்பட்டதுனால மலபார் கிளர்ச்சி, பிரிட்டிஷ் அரசாங்கம் மலபார் கிளர்ச்சியை ஒடுக்கிறதுக்காகவும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஒடுக்கிறதுக்காகவும் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. யாகூப் ஹசனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு பத்திரிகையோடைய ஆசிரியர் வரதராஜலு, தேசபக்தன் அப்படிங்கிற பத்திரிகையோடைய ஆசிரியர் திருவிக்கா, நம்ம பெரியார் வந்து கள்ளுக்கடை மறியல் ஈரோட்டில் வந்து தாதம்பட்டி அப்படிங்கிற பகுதி, தாதம்பட்டி, அதில் அவருக்கு சொந்தமான 500 தென்னை மரங்கள் வெட்டி வீழ்த்தி இருந்திருப்பார். அப்போ ஈரோடு பகுதியில் கள்ளுக்கடை மறியல் நடத்தி இருந்திருப்பாங்க. அதுக்காக அவர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போ ஈரோடில் கள்ளுக்கடை மறியல் நடத்தியிருக்காரு, அதனால் கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்தையுமே ஒத்துழையாமை இயக்கத்தை ஒடுக்கிறதுக்காக எல்லா தலைவர்களையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து மறுபடியும் புரட்சி தொடங்கினதுனால பிரிட்டிஷோடைய அரசரோ இளவரசரோ இந்தியாவுக்கு வருகை தந்தால் இது அத்தனையும் அடங்கும்னு சொல்லி வேல்ஸ் இளவரசருடைய வருகை 1922 ஜனவரி 14. அப்போ இதுக்கு முன்னாடி கன்னட் கோமகன் வந்தது 1921 ஜனவரி 10. அப்போ கன்னட் கோமகன் வந்தது 1921 ஜனவரி 10 வராங்க. இதில் நமக்கு வேல்ஸ் இளவரசர் வந்தது 1922 ஜனவரி 14 வராங்க. அப்போ இதுக்கும் எதிர்த்து வேல்ஸ் இளவரசருடைய வருகையும் எதிர்த்து முழு கடையெடுப்பு பண்ணுறாங்க. இதில் ஒத்துழையாமை இயக்கத்துடைய முதுகெலும்பாக செயல்பட்டவர் ராஜாஜி தான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துடைய முதுகெலும்பாகவே செயல்பட்டார். ஏன் இந்த ஒத்துழையாமை இயக்கம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் நீதி கட்சியோடைய அரசியல் செல்வாக்கு. இப்போ நீதி கட்சியோடைய அரசியல் செல்வாக்கு மக்கள்கிட்ட அதிகமான ஆதரவு திரட்டி இருந்திருப்பாங்க. ரெண்டாவது சௌரி சௌரா சம்பவம் 1922 பிப்ரவரி 4 நடந்திருக்கும். 1922 பிப்ரவரி 4 நம்ம கோரக்பூர் அப்படிங்கிற பகுதியில் 1922 பிப்ரவரி 4 நடந்தது தான் சௌரி சௌரா இயக்கம். 2021 பிப்ரவரி 4 அதனுடைய 100 வருடங்கள் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்காக அஞ்சல் தலை வெளியிட்டாங்க மத்திய அரசு சார்பாக. 2021 பிப்ரவரி 4 100 வருடங்கள் நிறைவடைஞ்சது உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் நடந்த சௌரி சௌரா சம்பவம். அதுக்காக அஞ்சல் தலை வெளியிட்டாங்க பிப்ரவரி 4 1922 சௌரி சௌரா இயக்கம். அதுக்காக காந்தியடிகள் என்ன பண்ணார், சௌரி சௌரா இயக்கம் நகர்ந்ததுனால ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக்கிட்டார். 1922 பிப்ரவரி 12 ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தோல்வி அடைஞ்சதற்கான காரணம் நீதி கட்சியோடைய அரசியல் செல்வாக்கு, சௌரி சௌரா சம்பவம். அதனால் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிட்டார். சுயராஜ்ய கட்சி 1923 ஜனவரி 1 தொடங்கி இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கான அறிவிப்பு 1922 காங்கிரஸ் செஷனில் நடந்திருக்கும். 1922 காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா கயாவில் நடந்திருக்கும். கயா காங்கிரஸ் மாநாடு. இதனுடைய தலைவராக சிஆர் தாஸ் வந்து இருந்திருப்பார். 1922 கயா காங்கிரஸ் மாநாடு, அதனுடைய தலைவராக சிஆர் தாஸ் இருந்திருப்பாங்க. இதில் தான் ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் அப்படின்னு 2 பிரிவுகளாக உருவாக்கி இருந்திருப்பாங்க. இதில் சிஆர் தாஸோடைய சீடர் யார் அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். சிஆர் தாஸோடைய சீடர். அடுத்து இதில் சுயராஜ்ய கட்சி 1923 தொடங்கினாங்க. தேசிய விடுதலை போராட்டம் வந்து தேக்க நிலையில் இருந்தபோது சுயராஜ்ய கட்சியினர் தொடங்கப்பட்டுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளே இருந்து ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நமக்கு 1922 பிப்ரவரி 12 சட்டமறுப்பு இயக்கம், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டுச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சுயராஜ்ய கட்சியினர் சட்டமன்றத்துக்குள்ளே போய் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கஸ்தூரி ரங்கர்,
சீனிவாச ஐயங்கார், வரதராஜலு, விஜயராகவாச்சாரி, ரங்கசாமி இவங்க எல்லாமே இதற்கு ஆதரவு தெரிவித்து செயல்படுறாங்க. போக யாருடைய தலைமையில் செயல்பட்டிருந்திருக்கும் அப்படின்னா சத்தியமூர்த்தி தலைமையில் சுயராஜ்ய கட்சி செயல்பட்டிருக்கும். 1923 நவம்பரில் தேர்தல் நடக்குது. இவங்க 41 இடங்கள் வின் பண்ணுறாங்க. இப்போ சுயராஜ்ய கட்சி 1923 தேர்தலில் 41 இடங்கள் வின் பண்ணியிருந்திருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு நீல் சிலை சத்தியாகிரகம் நடந்திருக்கும். 1927 ஆகஸ்ட் 11 நடக்கும். இப்போ நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் 1927 ஆகஸ்ட் 11 இப்போ யார் இந்த கர்னல் நீல்? கர்னல் நீல் நமக்கு மெட்ராஸ் பிரிகேடியனுடைய இங்கே ஒரு பர்சனாக இருந்திருப்பார். அப்போ மெட்ராஸ் பிரிகேடியனுடைய தலைவராக இருந்தவர் தான் கர்னல் நீல், சென்னை இராணுவ பிரிவுடைய தலைவர். பெருங்கிளர்ச்சி நமக்கு 1857 பெருங்கிளர்ச்சியை ஒடுக்குனதில் இவர் அதிகமான தீவிரம் காட்டினதுனால இவரை பாராட்டுற விதமாக நமக்கு சென்னையில் சிலை வைக்கிறாங்க. இதை நம்ம மக்கள் அவமான சின்னம்னு சொல்கிறாங்க. அப்போ அவமான சின்னம் அப்படிங்கிறது நீலோடைய ஸ்டாச்சுவை சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இதுக்காக சத்தியாகிரக குழு தொடங்கி நெல்லை சோமயாஜுலு தலைமையில் நீல் சிலை சத்தியாகிரகம் எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு. இப்போ நெல்லை சோமயாஜுலு தலைமையில் நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் நடந்திருக்கு. அதில் பங்கேற்றவர்களில் முக்கியமான ஒருத்தர் மதுரை சீனிவாசநாத ஐயங்கார். அதை விட முக்கியமானது பத்மாசினி, அவங்களுடைய மனைவி பத்மாசினி அம்மையார் கலந்துக்கிட்டாங்கங்கிறது தான் முக்கியம். அது போக வரதராஜலு, சிதம்பர பாரதி இவங்க எல்லாருமே குறிப்பிடத்தக்கவர்கள். இதில் இந்த போராட்டம் 1927 ஆகஸ்ட் 11 நடந்திருக்கு. 1927 ஆகஸ்ட் 11 தான் நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் நடந்திருக்கு. யாருடைய தலைமையில் அந்த சிலையை உடைக்கிறாங்க, சேதப்படுத்துகிறாங்க அப்படின்னா சுப்பராயலும் முகமது சாழியா அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில் தான் இந்த நீல் சிலை சத்தியாகிரகம் போராட்டம் நடந்து அந்த சிலை உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீல் சிலை சத்தியாகிரக தலைமை யாருன்னா சோமயாஜுலு தலைமையில். யாருடைய தலைமையில் சேதப்படுத்துகிறாங்கன்னா சுப்பராயலும் நாயுடும், முகமது சாலியா நாயுடும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சூப்பராக ஜாலியாக உடைச்சாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக ஜாலியாக உடைச்சாங்க, நீல் சிலையை சூப்பராக ஜாலியாக உடைச்சாங்கன்னு நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த நீல் சிலை சத்தியாகிரகத்தை மற்ற சத்தியாகிரக போராட்டங்களுடைய இந்தியாவில் நடந்த மற்ற போராட்டங்களுடைய கம்பேர் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா மாப்போசி கம்பேர் பண்ணுறாரு. என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா நாகபூரில் நடந்த தேசிய கொடி போருக்கு இணையானது தான் இந்த நீல் சிலை சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபர்தோலி இயக்கம், நம்ம ஃபர்தோலியில் வரிகொடா இயக்கம் பார்த்து வந்திருப்போம். அதற்கும் கேரளாவில் வைக்கம் போராட்டம் 1924 மார்ச் 30 இதுதான் வைக்கம் தினம். 1924 மார்ச் 30 நடந்த கேரளாவில் வைக்கம் போராட்டத்துக்கு இணையானது. அப்போ நாகபுரியில் தேசிய கொடி போருக்கு இணையானது, ஃபர்தோலியில் வரிகொடா இயக்கத்துக்கு இணையானது, கேரளாவில் வைக்கம்க்கு இணையானது. அப்போ இதுக்கெல்லாம் இணையானது தான் சென்னையில் நடந்த நீல் சிலை சத்தியாகிரகம்னு சொன்னது மாப்போசி. இது மேட்ச்சில் கேட்குற மாதிரி இருக்குது நமக்கு நேரடியாக. நாகபுரிங்கிற பகுதியில் தேசிய கொடி போர், ஃபர்தோலியில் வரிகொடா இயக்கம், கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் 1924 மார்ச் 30 நடந்துச்சு. இதற்கு எல்லாமே இணையானது நீல் சிலை சத்தியாகிரகம்னு சொன்னது மாப்போசி. இப்போ இந்த கோட்ஸ் எல்லாமே சொன்னது மாப்போசி. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்துருப்போம். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரிட்டிஷோடைய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் பண்ணுவாங்க. இப்போ மிண்டோ மார்லி கொண்டு வந்தது 1909. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. அடுத்து மான்டெகு சீர்திருத்தம், மான்டெகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் 1919. அப்போ இதிலேருந்து 10 வருஷம் ஆச்சு. 1909லேருந்து 1919க்கு. அடுத்த சட்டம் எப்போ கொண்டு வரணும் அப்படின்னா இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் கொண்டு வரணும். இப்போ அதுக்காக 1929 அடுத்த சட்டம் வரணும். அப்போ அந்த சட்டம் கொண்டு வரத்துக்காக நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு குழு வருவாங்க. நமக்கு மான்டெகு எப்படி 1917 ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்களோ அதே மாதிரி 1927 அந்த 10 வருஷத்தில் நமக்கு சைமன் குழு வரைந்திருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா அடுத்த சட்டம் இன்னும் 2 வருஷத்தில் கொண்டு வரணும். அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எந்த சட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அறிக்கைகள் கொடுக்கறதுக்காக தான் சைமன் குழு வருகை புரிஞ்சிருப்பாங்க. 1927 டு 1929. எப்போ பாம்பேக்கு வந்திருப்பாங்கன்னா 1928 February 3 பாம்பேக்கு வந்திருப்பாங்க. 1928 நமக்கு February 3
சைமன் குழு வந்து பாம்பேக்கு வந்திருப்பாங்க. இந்திய அளவில் வந்து எதிர்ப்பு கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கொடி காமிச்சிருந்திருப்பாங்க. சைமனே திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கொடி காமிச்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. அதில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். 3 பேர் கூட இறந்திருப்பாங்க. நம்ம சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிஞ்சது எப்போ அப்படின்னா February 18 February 18 1929 சைமன் குழுவுடைய சென்னை வருகை. இப்போ யார் வந்து சிஎம்மாக இருக்காங்கன்னா சுப்பராயன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சுப்பராயனுடைய அமைச்சரவை 1926லேருந்து 1930 நடக்கும் அவருடைய ஆட்சி. அப்போ அந்த பீரியடில் தான் நமக்கு அவர் சிஎம்மாக இருக்கார். இந்த பீரியடில் தான் சைமன் குழு வருகை இருக்குது 1929 February 18. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய இந்த சைமன் குழுவை வரவேற்கிறாரு சுப்பராயன். இப்போ சுப்பராயன் வந்து சைமன் குழுவை வரவேற்றதுனால அவருடைய அமைச்சரவையில் 2 பேர் பதவி விலகுறாங்க. யார் அப்படின்னா ஆரோக்கியசாமி முதலியாரும் ரங்கநாத முதலியாரும். அப்போ ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி முதலியாரும் 2 பேரும் சுப்பராயன் வந்து சைமன் குழுவை வரவேற்பில் பங்கேற்றதுனால பதவி விலகின 2 அமைச்சர்கள் ரங்கநாத முதலியார், ஆரோக்கியசாமி முதலியார். அப்போ ரங்கநாதனும் ஆரோக்கியசாமியும் சைமன் குழுவை வரவேற்றதுனால சுப்பராயன் அமைச்சரவையிலேருந்து பதவி விலகினவங்க. பாம்பே வருகை எப்போன்னா 1928 February 3 பாம்பேக்கு வருகை புரிஞ்சாங்க. February 18 1929 சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வருகை. அப்போ சென்னை வருகை 1929 February 18. இதில் நமக்கு 1927 நம்ம சென்னை காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் எம்ஏ அன்சாரி தலைமையில். இப்போ எம்ஏ அன்சாரி தலைமையில் 1927 மெட்ராஸ் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். முதல் முறையாக இதில் தான் அறிவிக்கிறாங்க பூர்ண சுதந்திரம் தான் இந்தியாவுடைய குறிக்கோள்னு அப்படின்னு அறிவித்த மாநாடு 1927 மெட்ராஸ் காங்கிரஸ் மாநாடு. எப்போ வந்து குறிக்கோள் வந்து இலக்கு வைக்கிறாங்க அப்படின்னா 1929 அதுக்குள்ளே இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்கலன்னா காங்கிரஸ் வந்து பூர்ண சுதந்திரத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றி சுயராஜ்ய நாளை கொண்டாடுவோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ 1927 மெட்ராஸ் காங்கிரஸ் மாநாட்டில் தான் அதற்கான குறிக்கோள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 1929க்குள்ளே டொமினியன் அந்தஸ்து கொடுக்கலன்னா காங்கிரஸ் வந்து பூர்ண சுதந்திரம் அப்படிங்கிறத அறிவித்து நாங்கள் சுயராஜ்யத்தை கொண்டாடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இதற்கான எந்த ஒரு பதிலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால 1930 January 26 பூர்ண சுதந்திர நாளாக அறிவிக்கிறாங்க. இப்போ 1930 Jan 26 அப்போ எல்லா பகுதிகளிலையும் கொடியேற்றி பூர்ண சுதந்திரத்தை கொண்டாடுங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தது யாருன்னா ராஜாஜி. அப்போ எல்லார் வீட்லேயும் கொடியை ஏற்றி பூர்ண சுதந்திர நாள் கொண்டாடுறதுக்கான வேண்டுகோள் விடுத்தவர் ராஜாஜி. இது நம்ம மதுரையிலேருந்து ராஜாஜியும் அவருடைய நண்பர் யார் வைத்தியநாத ஐயரும் இந்த மதுரையில் நடந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் எல்லா பக்கமும் போய் கொடியேற்ற சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்திருப்பாங்க. அவங்களும் கொடியேற்றி இருந்திருப்பாங்க. இப்போ பூர்ண சுதந்திர நாள்னா 1930 January 26. 1930 உப்பு சத்தியாகிரகம் வந்து இந்தியாவில் தொடங்கி இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தது ராஜாஜி. அப்போ உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவர் ராஜாஜி. இவர் தான் உப்பு சத்தியாகிரகத்துடைய தளபதியாக நியமிக்கப்படுறார். இப்போ இந்த உப்பு சத்தியாகிரகம் நடத்துறதுக்காகவே காங்கிரஸோடைய தலைமையிடத்தை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்றம் பண்ணுறாங்க. இப்போ காங்கிரஸோடைய தலைமையிடம் சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாற்றம் பண்ணுறாங்க. இதுக்கான சந்திப்பு எங்கே சந்தித்து முடிவெடுக்கிறாங்கன்னா மதுரையில் தான் சந்தித்து முடிவெடுக்கிறாங்க. என்எம்ஆர் சுப்புராமனுடைய வீட்டில் தான். அப்போ என்எம்ஆர் சுப்புராமன் மதுரை காந்தின்னு சொல்லுவாங்க. அவருடைய வீட்டில் தான் உப்பு சத்தியாகிரகத்துக்கான முடிவெடுக்கிறாங்க. எங்கேருந்து தொடங்கலாம்? திருச்சியிலிருந்து தொடங்கி வேதாரண்யம், திருச்சியில் டிஎஸ்எஸ் ராஜன். இப்போ திருச்சியில் டிஎஸ்எஸ் ராஜனுடைய வீட்டிலேருந்து தொடங்கி வேதாரண்யமில் வேதரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவருடைய வீட்டில் முடிக்கணும். அப்போ திருச்சி பகுதியில் தான் காங்கிரஸோடைய தலைமையிடத்தை மாற்றினாங்க சென்னையிலிருந்து. அப்போ டிஎஸ்எஸ் ராஜனுடைய இல்லத்துலேருந்து திருச்சியில் தொடங்கணும், வேதாரண்யத்தில் வேதரத்னம் பிள்ளை வீட்டில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதுக்கான முடிவுகள் யார் யார் டிசைட் பண்ணனா அப்படின்னா ராஜாஜி, மதுரை மாவட்டத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்எம்ஆர் சுப்புராமன் அவருடைய வீட்டில் தான் மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வக்கீலாக வேலை செஞ்ச வைத்தியநாத ஐயர், ராஜாஜியோடைய நண்பர் வைத்தியநாத ஐயர். இதுக்கான நாள் வந்து எந்த நாளை டிசைட் பண்ணுறாங்கன்னா 1930 ஏப்ரல் 13 நமக்கு தமிழ் புத்தாண்டு நாளும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாளும் 1919 நடந்திருக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாளும் தமிழ் புத்தாண்டு நாளையும் செலக்ட் பண்ணுறாங்க. மொத்தம்
98 சத்தியாகிரகிகளை இந்த 3 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. யார் இந்த 3 பேர்? ராஜாஜி, என்எம்ஆர் சுப்புராமன், வைத்தியநாத ஐயர். இந்த 3 பேரும் 98 சத்தியாகிரகிகள். அதோடு சேர்ந்து இன்னும் 2 பேர் ராஜாஜியும் என்எம்ஆர் சுப்புராமனும் மொத்தம் 100 சத்தியாகிரகிகள் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்கிறாங்க. காலைக்கு 5 மணிக்கு இந்த உப்பு சத்தியாகிரகம் தொடங்குது. டிஎஸ்எஸ் ராஜனுடைய இல்லத்திலிருந்து தான் தொடங்குது. வரிசைக்கு 2 பேராக இந்த மாநாடை தொடங்கி வைக்கிறாங்க. அதாவது இந்த மாநாட்டில் சத்தியாகிரிகள் வந்து வரிசைக்கு 2 பேராக போகிறாங்க. இதுக்கான பிரச்சார ஊர்வலம் நடந்திருக்கும். உப்பு சத்தியாகிரகத்துக்கான பிரச்சார ஊர்வலம் மதுரையில் நடந்திருக்கும். யார் யார் தலைமையில் அப்படின்னா என்எம்ஆர் சுப்புராமனும் வைத்தியநாத ஐயருடைய தலைமையிலே நடந்திருக்கும். வைத்தியநாத ஐயர், என்எம்ஆர் சுப்புராமனும் வைத்தியநாத ஐயர் அவங்களுடைய தலைமையில் மதுரையில் ஊர்வலமாக இந்த பிரச்சாரம் நடந்திருக்கும். அந்த ஊர்வலத்துடைய முடிவில் ஒரு மாநாடு நடக்கும். உப்பு சத்தியாகிரகம் அறிவிப்பு மாநாடு நடக்கும். ஊர்வலத்துடைய முடிவில் உப்பு சத்தியாகிரகத்தை அறிவிக்கிறதுக்கான மாநாடு. அந்த மாநாடு யாருடைய தலைமையில் நடக்கும்னா ஹாஜி முகமது மௌலானா சாஹிப். ஹாஜி முகமது மௌலானா சாஹிப். இப்போ ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் தலைமையில் தான் இந்த மாநாடு உப்பு சத்தியாகிரகத்தை அறிவிப்பாங்க. எங்கேருந்து அறிவிப்பாங்க, எந்த பகுதி அப்படின்னா இங்கே தான் அறிவிக்கிறாங்க. திருச்சி டு வேதாரண்யம். ஓகேங்களா, திருச்சி டு வேதாரண்யம் அப்படிங்கிறத இங்கே தான் அறிவிக்கிறாங்க. யார் தலைமையில்? ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் தலைமையில் தான் இந்த மாநாடு. அதுக்கு முன்னாடியே உப்பு சத்தியாகிரகம் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக மதுரையில் என்எம்ஆர் சுப்புராமனும் வைத்தியநாத ஐயர் தலைமையிலும் மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுடைய முடிவில் பிரச்சார ஊர்வலம் நடக்குது. இந்த பிரச்சார ஊர்வலத்துடைய முடிவில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினா அப்படின்னா ஹாஜி முகமது மௌலானா சாஹிப். அவர் தான் அறிவிக்கிறாரு திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் அப்படின்னு. இந்த மாநாட்டில் பிரச்சார ஊர்வலத்திலேயே போலீஸ் தாக்குதல் நடக்கும். உப்பு சத்தியாகிரகத்தில் போலீஸ் தாக்குதல் நடத்துவாங்க. அதில் யார் காயமடைகிறா அப்படின்னா வைத்தியநாத ஐயர். வைத்தியநாதரும் ஜி ராமச்சந்திரனும். அப்போ வைத்தியநாதரும் ஜி ராமச்சந்திரனும் தான் அந்த போலீஸ் தாக்குதலில் காயமடைகிறாங்க. இவங்க 2 பேரும் காயமடைகிறாங்க. இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறார். எதிர்ப்பு போராட்டம். இவங்க காயமடைஞ்சதற்கு எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா என்எம்ஆர் சுப்புராமன் தலைமையில். இப்போ என்எம்ஆர் சுப்புராமன் தலைமையில் வைத்தியநாத ஐயரும் ஜி ராமச்சந்திரனும் போலீஸ் தாக்குதலுக்குள்ளானதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க என்எம்ஆர் சுப்புராமன் தலைமையில். ஓகே, இதில் காலையில் 5 மணிக்கு உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிடுச்சு. டிஎஸ்எஸ் ராஜனுடைய பொண்ணு தான் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. வழிநடை பாடல். அப்போ போகும்போது பாடுறதுக்காக 2 பாடல்கள் உருவாகுது. அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பாடல் நம்ம பாரதியோடது. கத்தியின்றி ரத்தமின்றி வந்து நாமக்கல் கவிஞரோடது. நமக்கு கத்தியின்றி ரத்தமின்றி பாடல் வந்து உப்பு சத்தியாகிரக பாடலாக கேள்விப்பட்டு இருந்திருப்போம். அச்சமில்லை அச்சமில்லை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 பாடலும் வழிநடை பாடல்களாக உருவாக்குறாங்க. இதில் எச்சரிக்கை விடுத்தவர் உப்பு சத்தியாகிரகிகளுக்கு வர வழியில் உபசரிக்கவோ இல்லை விருந்தளிக்கவோ கூடாது. அப்படி விருந்தளித்தாங்க அப்படின்னா அது தண்டனைக்குரிய குற்றமாக அறிவித்து அவங்களுக்கான தண்டனையும் வழங்கப்படுவோம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்டத்துடைய ஆட்சியர் ஜே.ஏ. தான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அறிவிச்சிருந்திருப்பார். இவர் தான் தஞ்சாவூருடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்திருப்பார். ஓகே, இந்த உப்பு சத்தியாகிரகம் எந்த வழியில் நடந்திருக்கும் அப்படின்னா திருச்சியில் ஆரம்பித்து தஞ்சாவூர், குடந்தை, நம்ம கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி. அப்போ எந்த வழியில் நடந்திருக்குன்னா திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி. இதுவும் டெக்னிக்கல் எக்ஸாமில் 2024 கேட்ட கேள்வி. இந்த வழியை வந்து வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி. மொத்தம் எத்தனை நாட்கள் நடந்திருக்கும் அப்படின்னா 16 நாட்கள் நடந்திருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கினது. ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 28ஆம் தேதி வேதாரண்யம் பகுதியில் உப்பு அள்ளுறாங்க. அகஸ்தியம் பள்ளி அப்படிங்கிற பகுதியில் உப்பு அள்ளுறாங்க. 16 நாட்கள் நடந்திருக்கும். ஏப்ரல் 28ஆம் தேதி வேதாரண்யமில் அகஸ்தியம் பள்ளி அப்படிங்கிற பகுதியில் உப்பு அள்ளுறாங்க. சந்தானம். இந்த சந்தானம் வந்து பாலிட்டியில் படிப்போம். எந்த கமிஷனுடைய தலைவர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சந்தானம், கே. சந்தானம்.
ஜி ராமச்சந்திரன் இப்போ தான் பார்த்தோம். அதில் போலீஸ் தாக்குதலில் காயமடைஞ்ச ஒருத்தர். ராஜாஜி நமக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி எங்கே வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சோ, அதே மாதிரி சென்னையில் உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. யாருடைய தலைமையில்னா டி பிரகாசத்தோடைய தலைமை, இன்னொன்று நாகேஸ்வர ராவ் பந்துலு. டி பிரகாசமும் நாகேஸ்வர ராவ் பந்துலு தலைமையில் சென்னை உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. காலையில் 7 மணிக்கு இந்த உப்பு சத்தியாகிரகம் தொடங்குறாங்க. அங்கே காலையில் 5 மணிக்கு தொடங்கினாங்க. இங்கே காலையில் 7 மணிக்கு தொடங்குனாங்க. இதில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. 500 ரூபாய் ஃபைனும் போட்டிருந்திருப்பாங்க. இந்த மெட்ராஸில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை இதில் பங்கேற்ற ஒரு முக்கியமான பெண்மணி தான் துர்காபாய். அதுவே மெட்ராஸ் மாகாணம்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. ருக்மணி அப்படிங்கிறவங்க தான் மெட்ராஸ் மாகாணத்தில், மெட்ராஸ் மாகாணம். அதே வெறும் மெட்ராஸ்னு கேட்டாங்கன்னா துர்காபாய் வந்து கலந்துக்கிட்டு சிறை தண்டனை பெற்றிருந்திருப்பாங்க. அப்போ இந்த உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கத்துக்காக காந்தியடிகளை அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எரவாடா சிறையில் அடைச்சிருந்திருப்பாங்க. இப்போ காந்தியடிகளை உப்பு சத்தியாகிரகத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எரவாடா சிறையில் அடைச்சிருந்திருப்பாங்க. இவர் எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து நம்ம முத்துலட்சுமி ரெட்டி வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருந்திருப்பாங்க. முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருந்திருப்பாங்க காந்தியடிகளை சிறையில் அடைச்சதுனால. இதே சமயம்தான் நமக்கு பாடல் காந்தியோ பரம ஏழை சந்நியாசி அப்படிங்கிற பாடல் மதுரை பாஸ்கரதாஸ் வந்து பாடியிருந்திருப்பாங்க. காந்தியோ பரம ஏழை சந்நியாசி அப்படிங்கிற பாடல் எழுதுனது யார் அப்படின்னா பாஸ்கரதாஸ் எழுதியிருந்திருப்பாங்க. பாடினவங்க கேபி சுந்தராம்பாள் வந்து பாடியிருந்திருப்பாங்க. காந்தியோ பரம ஏழை சந்நியாசின்னு பாடல் ஆசிரியர் யாருன்னா பாஸ்கரதாஸ், பாடினவங்க கேபி சுந்தராம்பாள். நம்ம பாஸ்கரதாஸ் படிச்சிருந்திருப்போம். மதுரகவி பாஸ்கரதாஸ். அதுபோக இவருடைய பாடல்களை வந்து யாசகர்கள் கூட பாடினதுனால இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிச்சைக்காரர்களின் பாஸ்கரதாஸ்னு சொல்கிறாங்க. பிச்சைக்காரர்களின் பாஸ்கரதாஸ். பிச்சைக்காரர்களின் பாஸ்கரதாஸ். இவர் தான் தமிழ் திரையுலக முதல் பாடலாசிரியர். தமிழ் திரையுலகத்துடைய முதல் பாடலாசிரியர். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா முதல் பேசும் படம் காளிதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் இருந்த எல்லா பாடல்களும் எழுதினது நமக்கு மதுரை பாஸ்கரதாஸ் தான் எழுதியிருந்திருப்பாங்க. அதனால தான் தமிழ் திரையுலகத்துடைய முதல் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எழுதினது தான் காந்தியோ பரம ஏழை சந்நியாசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எழுதியிருக்காரு. கேபி சுந்தராம்பாள் வந்து அந்த பாடலை பாடியிருக்காங்க. அடுத்து 2வது வட்டமேசை மாநாடு நடக்கும். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதில் காந்தியடிகள் மறுபடியும் இடஒதுக்கீடு தராததுனால சட்ட மறுப்பு இயக்கத்தை மறுபடியும் தொடங்கி இருந்திருப்பார். 1932 ஜனவரி 14 அரெஸ்ட் ஆகியிருந்திருப்பாங்க. அந்த அதிர்ச்சியில் திண்டுக்கல் வெள்ளைச்சாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உயிரிழந்துடுறார். ஓகே, திண்டுக்கல் வெள்ளைச்சாமி அப்படிங்கிற ஒருத்தர். அப்போ வெள்ளை மனசுக்காரர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காந்தியை அரெஸ்ட் பண்ணதுக்காக. இப்போ காந்தியை அரெஸ்ட் பண்ணதுக்காக முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து வேணான்னு சொல்லி பதவி விலகினாங்க. இங்கே 32 மறுபடியும் வந்து உப்பு சத்தியாகிரகம் அதோடைய தொடர்ச்சி சட்டமறுப்பு இயக்கம் நடத்தினதுனால அரெஸ்ட் ஆகியிருந்திருக்காரு. அதனால் திண்டுக்கல் வெள்ளைச்சாமி உயிரிழந்துட்டார். இதுக்கப்புறம் இந்த சுயராஜ்ய தினத்தை கொண்டாடணும். நமக்கு ஆல்ரெடி 1930 ஜனவரி 26 சுயராஜ்ய தினமாக அறிவிச்சிருந்தாங்க. அதை மறுபடியும் 1932 ஜனவரி 26 கொண்டாடுறதுக்காக திருப்பூரில் தடை உத்தரவை மீறி மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டுக்கு ஊர்வலம் நடக்கும். அந்த ஊர்வலத்துக்குடைய தலைமையாக PS சுந்தரம் அவருடைய தலைமையில் ஊர்வலம் நடக்கும். போலீஸ் வந்து முகமது அப்படிங்கிற ஒருத்தர் எல்லாத்தையும் தாக்குதல் நடத்தி இருந்திருப்பார். அப்போ தான் நம்மளுடைய கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன் வந்து உயிரிழப்பது. அப்போ திருப்பூர் குமரன் உயிரிழந்தது திருப்பூரில் தடை உத்தரவை மீறி 1932 ஜனவரி 26 சுயராஜ்ய தினம் வந்து கொண்டாடி இருந்திருப்பாங்க. அந்த மாநாட்டில் பங்கெடுத்து போலீஸ் வந்து முகமது அப்படிங்கிற ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருந்திருப்பார். அதனால் உயிரிழந்திருப்பார். அது போக நம்ம அவினாசி லிங்கம் கோயம்புத்தூரில் 3 மாணவர்களுக்காக தாழ்த்தப்பட்ட 3 மாணவர்களுக்காக அவருடைய பங்களாவில் பள்ளிகள் தொடங்கி இருந்திருப்பாங்க.
பெரிய நாயக்கன்பாளையம் அப்படிங்கிற பகுதியில், அதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம். அப்போ இதே மாதிரி பள்ளிகள் தொடங்கி அது கல்லூரியாக மாறி பல்கலைக்கழகமாக மாறி அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகமாக மாறி இருந்திருக்கும். அப்போ ஆசிரியர் பயிற்சி எல்லாமே கொடுத்துருந்துருப்பார். அது முக்கியமாக பெண்களுக்கான கல்வியை கொடுத்துருந்துருப்பார். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அவினாசி லிங்கம். அப்போ கல்விக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா பள்ளி கல்லூரிகள் தொடங்கினதுனால அவினாசி லிங்கம் தான் வித்யாலய ஐயா. இப்போ வித்யாலய ஐயா. அது போக எல்லா காங்கிரஸ் அமைச்சரவையிலையும் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருப்பார். இப்போ கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் அவினாசி லிங்கம். 1937 தேர்தல் நடக்கும். நமக்கு 1935 ஆக்ட் படி 1937 தேர்தல் நடக்கும். அதில் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய முடிவை மாற்றிக்கிறாங்க. ராஜாஜியிலிருந்து காங்கிரஸ்லேருந்து அவங்களுடைய முடிவை மாற்றிக்கிட்டு நேரடியான தேர்தலில் பங்கெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நீதி கட்சியை எதிர்த்து 1937 எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 11 தொகுதிகளில் வின் பண்ணுறாங்க. 214 தொகுதிகளுக்கு 159 தொகுதிகள் வின் பண்ணுறாங்க. அப்போ 159 தொகுதிகள் வின் பண்ணுறாங்க 1937 தேர்தலில். இந்த காங்கிரஸோடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். முக்கியமான காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் காங்கிரஸோடைய 1937 தேர்தல் வெற்றிக்கு காரணம். ராஜாஜி வந்து எந்த தொகுதியிலேருந்து தேர்வாகிறாரு அப்படின்னா பட்டதாரிகள் அப்படிங்கிற தொகுதி. இது ஆக்சுவலாக யாருடைய தொகுதினா சத்தியமூர்த்தியோடைய தொகுதி. எல்லாருமே சத்தியமூர்த்தி தான் வந்து காங்கிரஸில் ரொம்ப பிரபலமாக இருந்ததுனால சிஎம் ஆகுவார் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. காங்கிரஸ் மேலிடத்துடைய ஆதரவோட சத்தியமூர்த்தி தொகுதி வந்து பட்டதாரிகள் அப்படிங்கிற தொகுதி ராஜாஜி கைப்பற்றி ராஜாஜி தான் சிஎம் ஆவார். ஆனால் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த சத்தியமூர்த்திக்கு ராஜாஜி அவருடைய அமைச்சரவையில் இடம் தரமாட்டார். அப்போ சத்தியமூர்த்தியை விட்டுருவார் அமைச்சரவையில் இடம் தராமல். இப்போ ராஜாஜியோடைய அமைச்சரவை 17 வருஷத்துக்கு அப்புறம் இரட்டை ஆட்சியிலிருந்து மாநில சுயாட்சி மாறினதுக்கப்புறம் 1935 அந்த ஆக்ட் படி எலெக்ஷன் நடக்குது. 37 எலெக்ஷனில் நின்று வின் பண்ணுறார். இப்போ அவருடைய ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா மதுவிலக்கு சட்டம், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, 1937. இதோடைய அமெண்ட்மெண்ட் எப்போ அப்படின்னா 2024 2024 இதனுடைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு கமிஷன் கூட போட்டு வந்திருப்பாங்க இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில். யார் அப்படின்னா கோகுல்தாஸ் அப்படிங்கிறவர் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருந்திருப்பாங்க. அப்போ 1937 மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அதனுடைய அமெண்ட்மெண்ட் 2024 நடந்திருக்கும். பூர்ண மதவிலக்கு மெட்ராஸ் முழுக்க கொண்டு வந்தது யார் அப்படின்னா பிஎஸ் குமாரசாமி ராஜா, பூசப்பாடி குமாரசாமி ராஜா தான் பூர்ண மதவிலக்கு முழுக்க மெட்ராஸ் மாநிலம் முழுக்க மதவிலக்கு அமல்படுத்தினாங்க. ராஜாஜி வந்து சேலமில் சோதனை முயற்சியில் பண்ணியிருந்திருப்பார். திருச்செங்கோடு ஆசிரமம், காந்தி ஆசிரமம், திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் தொடங்கியிருந்திருப்பார் 1924. திருச்செங்கோடில் காந்தி ஆசிரமம் 1924. அதுக்கும் சுப்பராயன் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார். இப்போ சோதனை முயற்சியில் தான் கொண்டு வராரு. ஆனால் பிஎஸ் குமாரசாமி ராஜா பூர்ண மதவிலக்கு கொண்டு வந்திருப்பார். அடுத்து ஆலய பிரவேச சட்டம் 1939 டெம்பிள் என்ட்ரி அண்ட் இண்டெம்னிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம்னு கொண்டு வர்றாரு 1939. ஆசியாலேயே முதன்முறையாக சேல்ஸ் டேக்ஸ் வந்து அறிமுகப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஆசியாலேயே முதன்முறையாக சேல்ஸ் டேக்ஸ் அறிமுகப்படுத்தி இருந்திருப்பாங்க. அடுத்து ஹிந்தி கொண்டு வந்திருப்பார். ஹிந்தியை கட்டாய பாடமாக கொண்டு வந்திருப்பார். இந்திய கட்டாய பாடம். இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்போ நடக்கும் அப்படின்னா 1937 1940 வரைக்கும் நடக்கும். மொத்தம் 3 வருஷம் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். ஹிந்தியை வந்து எப்போ கட்டாய பாடத்துக்கான அரசாணை கொண்டு வந்தாங்கன்னா 1938 ஏப்ரல் 21 ஹிந்தியை வந்து கட்டாய பாடமாக ஜிஓ பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ இதுக்காக 2 பேர் பேசியிருந்திருப்பாங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கான ஐடியா கொடுத்தது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் சத்தியமூர்த்தியும். இப்போ சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் சத்தியமூர்த்தியும் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கொடுப்பாங்க.
ராஜாஜி அக்செப்ட் பண்ண மாட்டார். கடைசியாக வந்து பதவி விலகிற சூழ்நிலை உருவாகும் 2ஆம் உலகப் போர் முடிவில். இதில் நமக்கு ஹிந்தியை 1940 பிப்ரவரி 21ஆம் தேதி இந்த ஜிஓவை விலக்கிக்கிட்டு ஹிந்தி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜாக மாறும். ஆப்ஷனல் லாங்குவேஜாக மாறும். மாற்றினது எர்ஸ்கின். அப்போதைய கவர்னர் யார் அப்படின்னா எர்ஸ்கின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருந்திருப்பார். 1940 பிப்ரவரி 21. 1940 இந்த பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி தினம். அப்போ மொழி பிரச்சனை நம்ம எடுத்துக்கலாம். 2 லாங்குவேஜ் வேணாம், ஒரு லாங்குவேஜாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு உலக தாய்மொழி தினத்தப்போ ஹிந்தி எதிர்ப்பை வந்து விலக்கிக்கிட்டு விருப்ப மொழியாக, கட்டாய மொழியாக வேணாம், விருப்ப பாடமாக வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் யாருடைய தலைமையில் நடந்திருக்கும் அப்படின்னா பெரியாருடைய தலைமையில் நடந்திருக்கும். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அறிவிப்பார் 1938. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டிருந்திருப்பார். 1938 பெல்லாரி சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ பெரியார் வந்து பெல்லாரி சிறையில் அடைச்சிருந்தப்போ தான் நீதி கட்சியினுடைய தலைவராக மாறுவார். இதில் காங்கிரஸ் வந்து 2ஆம் உலகப் போரில் காரணமாக இந்தியா பங்கெடுக்கும்னு அறிவித்ததுனால, இந்தியாட்ட கலந்தாலோசிக்காமவே அறிவித்ததுனால காங்கிரஸ் இந்தியா முழுக்க பதவி விலகுவாங்க. எப்போன்னா 1900 ராஜாஜி பதவி விலகிறது 1939 அக்டோபர் 29 பதவி விலகுவாங்க. 1939 அக்டோபர் 29 ராஜாஜி பதவி விலகுவார். இந்த 2ஆம் உலகப் போர் அப்போ இது தவறான முடிவு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்திருப்பார், ராஜையன். ஓகேங்களா. 1939 அக்டோபர் 29 ராஜாஜி பதவி விலகுவார். இதை தவறான முடிவுன்னு சொன்னது யாருன்னா கே ராஜையன். கே ராஜையன். அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கியிருக்கும். 1940 அக்டோபர் 17ஆம் தேதி தனிநபர் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். இதில் நமக்கு அதற்கான திட்டம் வெளியிட்டது அக்டோபர் 13ஆம் தேதி வார்தாவில் வெளியிட்டாங்க. நமக்கு முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக டிஎஸ்எஸ் ராஜன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருப்பார். இந்திய அளவில் யார் அப்படின்னா ஆச்சாரியா வினோபா பாவே. இந்திய அளவில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி ஆச்சாரியா வினோபா பாவே. 2வது நேரு, 2வது தனிநபர் சத்தியாகிரகி. 3வது பிரம்மா தத். பிரம்மா தத். முதல் தனிநபர் சத்தியாகிரகியா வினோபா பாவே, 2வது நேரு, 3வது பிரம்மா தத். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் டிஎஸ்எஸ் ராஜன் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகியா தேர்ந்தெடுக்கப்படுறார். இதற்கான பட்டியலை தயாரித்தது யாருன்னா காமராஜர். காமராஜர் வந்து இதற்கான பட்டியலை தயாரிச்சுட்டு காந்தியை சந்திக்க போனப்போ தான் அரெஸ்ட் ஆகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போ வேல் எப்போவுமே தனியாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல் எப்போவுமே தனியாக தான் இருக்குன்னு. அப்போ வேலூர் வந்து காமராஜருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கான பட்டியலை வந்து தயாரித்து கொண்டு போனது காமராஜர். இப்போ சிறையில் இருந்தவர்கள் யார் அப்படின்னா நம்ம பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம், தினமணியுடைய ஆசிரியராக இருந்தவர் டிஎஸ் சொக்கலிங்கம், ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் ரா கிருஷ்ணமூர்த்தி, கல்கி சொல்லுவோமா. இப்போ ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் இவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகுறாங்க. பகத்சிங்கோடைய தீரம், தியாகம், புரட்சி இதெல்லாமே ஒரு நூலாக வந்து தொழிலாளர் வர்க்க பாதை அப்படிங்கிற நூலாக வெளிவந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா பிரிட்டிஷ் பேரரசுங்கிறது உலகத்துடைய பிரம்மாண்டமான சிறை. இது புதிய இந்தியாவை உருவாக்குறதுக்காக மக்கள் வரி கொடுக்கக்கூடாது, அரசாங்க நிறுவனங்களை அழிக்கணும், போலீஸும் இராணுவ நிலையங்களையும் அழிக்கணும், அதை தாக்கம் பண்ணி நம்ம ஆயுத புரட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதே மாதிரி புரட்சிகரமான கவிதைகள்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு சுதந்திர முரசு அப்படிங்கிற ஒரு தொகுப்பு. புரட்சிகரமான கவிதைகள் அடங்கிய தொகுப்பு சுதந்திர முரசு. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா சிவகாமிநாதன். இதை வெளியிட்டவர் முத்தையா நாடார் அப்படிங்கிற ஒருத்தர் மதுரையில் வெளியிட்டிருப்பாங்க. இப்போ சுதந்திர முரசு அப்படிங்கிற புரட்சிகரமான கவிதைகள் அடங்கிய தொகுப்பு இதனுடைய ஆசிரியராக சிவகாமிநாதன் நமக்கு மதுரையில் நடந்திருக்கும். அப்போ புரட்சிகர கவிதைகள் சுதந்திர முரசு சிவகாமிநாதன். நமக்கு புரட்சிகர தீவிரவாதிகள் நமக்கு தெரியும், புரட்சிகரவாதிகளுடைய குவிமையம் அப்படின்னு சிவகாசியை சொல்லுவாங்க. அதுவே பயங்கரவாதிகளுடைய புகலிடம்னு சொல்லி
புதுச்சேரியை சொல்லுவாங்க. பயங்கரவாதிகளின் புகலிடம் புதுச்சேரி. அதே நமக்கு புரட்சி தீவிரவாதத்தின் குவிமையம்ங்கிறது சிவகாசி. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அறிவிச்சு வந்திருப்பாங்க. பாம்பே காங்கிரஸ் மாநாட்டில் 1942 ஆகஸ்ட் 7, 8 அறிவிச்சு வந்திருப்பாங்க. முன்னரே காந்தியை கைது பண்ணிடுவாங்க. மதுரையில் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்கும். அதில் மதுரையிலையும் தீவிரமாக அந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கும். அதில் அந்த இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத நாயர் மேலே திராவகம் நம்ம ஆசிட் வீசியிருப்பாங்க. மதுரையில் விஸ்வநாத நாயர் மேலே ஆசிட் வீசியிருந்திருப்பாங்க. மதுரை அதனால் இராணுவத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க மதுரை பகுதியை. இது மாதிரியே நம்ம தூத்துக்குடி, உடன்குடி இந்த மாதிரி பகுதிகள்லாம் தீவிரமான புரட்சிகரமான செயல்கள் நடந்திருக்கும். அதனால் இந்த புரட்சிகரமான செயல்கள் காரணமாக நம்ம சுதந்திர பிரதேசம் அப்படிங்கிற சுதந்திர பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. நமக்கு எப்படி தற்காலிக குடியரசுன்னு நடத்திட்டு இருந்தாங்களோ தலைவர்கள், தேசிய தலைவர்கள், அதே மாதிரி உடன்குடி அப்படிங்கிற பகுதியை சுதந்திர பிரதேசமாக அறிவிச்சிருந்திருப்பாங்க. அப்போ இந்தியாவில் சுதந்திர பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பகுதி நமக்கு உடன்குடி. அதே மாதிரி கோவை சூலூர் விமான நிலையத்தை தாக்கி இருந்திருப்பாங்க. மதுரையில் விஸ்வநாத நாயர் மேலே ஆசிட் வீசி இருந்திருப்பாங்க. தஞ்சாவூரில், கோயம்புத்தூரில், மதுரையில், ராஜபாளையம், ராமநாதபுரம் எல்லா பகுதிகள்லேயும் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்திருக்கும். அதே ராமநாதபுரத்தில் அந்த ரிசர்வ் போலீஸ் படை யார், சர்ஜென்ட் வாலட் அப்படிங்கிற ஒருத்தர், சார்ஜண்ட் வாலட், இவருடைய தலைமையில் ஒவ்வொரு வீடாக, இவர் ரிசர்வ் போலீஸை சார்ந்தவர். அப்போ ராமநாதபுரத்தில் ஒவ்வொரு வீடாக மக்களை கொடுமைப்படுத்தி இருந்திருப்பார். யாருன்னா சார்ஜென்ட் வாலண்ட். அது போக ராஜபாளையத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்துச்சு, நெல்லையில் நடந்துச்சு, அருப்புக்கோட்டை ஒவ்வொரு பகுதியில் நடந்துச்சு. இதில் லோன் அப்படிங்கிறவருடைய தாக்குதல், பிரிட்டிஷோடைய அதிகாரி லோன் அப்படிங்கிற ஒருத்தர் நிறைய கிளர்ச்சியாளர்களை சுட்டு கொண்டு இருந்திருப்பார். அப்போ அந்த லோனையும் என்ன பண்ணிட்டாங்க, லோன் ஷேக் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கொன்னதுனால உடன்குடி பகுதியில் இருக்க மக்கள் அதனால தான் இந்த பகுதியை சுதந்திர பிரதேசம்னு அறிவிக்கிறாங்க. அது போக ராஜாஜி நமக்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், ஆதரவு தர மாட்டார். ஏன்னா அவர் காங்கிரஸ்லேருந்து பதவி விலகியிருந்திருப்பார், காங்கிரஸ்லேருந்து வெளியே போயிருந்திருப்பார். அப்போ காங்கிரஸில் அவர் இல்லாததுனால வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவு தந்திருக்க மாட்டார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் நேச நாடுகளை ஆதரித்ததுனால 2ஆம் உலகப் போரில் இவங்களும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவு தரல. அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இதனாலேயே பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகியிருந்திருக்காரு. பலவீனம் தான் ஆச்சு. இருந்தாலும் அங்கங்கே ஒவ்வொரு பகுதிகளிலும் புரட்சிகரமான செயல்களில் ஈடுபட்டாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் நிறைய சதி வழக்குகள், அக்னி திராவக வழக்கு, லோன் கொலை வழக்கு, நம்ம அதிகாரி பார்த்தோம்ல எங்கள் ராமநாதபுரத்தில் நடந்தது தான் லோன் கொலை வழக்கு, சீர்காழி சதி வழக்கு, விமானத்தளம் எரிப்பு, நம்ம சூலூர் கோயம்புத்தூரில் சூலூர் பகுதியில் விமானத்தளம் எரிப்பு, திருவையாறு கலவர வழக்கு, இந்த மாதிரி பொய் வழக்குகள், சதி வழக்குகள் நிறையா போட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் காந்தியோடைய விடுதலை போராட்டம்க்கு நாடெங்கும் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் போட்டாங்க. காந்தி சிறையில் அடைக்கப்பட்டார். எந்த சிறையில்னா பூனாவில் ஆஹா கான் அப்படிங்கிற பகுதி, ஆஹா கான் அரண்மனையில் தான் சிறையில் அடைக்கப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக காந்தியடிகள் சிறை வச்ச இடம் பூனாவில் ஆஹா கான் அரண்மனையில். அதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்னர் மாற்றம் நடக்குது. லின்லித்கோவிலிருந்து வேவலுக்கு மாறுறாங்க 1942 to 1947. இதில் காந்தியடிகள் விடுதலையாகிறாரு. கோவை விமான நிலைய வழக்கு நடக்குது. இதில் திருவேங்கடம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான் ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. இப்போ கோவை விமான நிலையம் எரிப்பு வழக்கில் திருவேங்கடத்துக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. இதே பீரியட் 1945 இங்கிலாந்தில் லேபர் பார்ட்டி வின் பண்ணுறாங்க. இப்போ 1945 லேபர் பார்ட்டி வின் பண்ணுறாங்க இங்கிலாந்தில். 1939 45 வரைக்குமே அந்த உலகப் போர் நடந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சிறையில் அடைச்சிருந்துருப்பாங்க. அவர் வெளியேறினதுக்கப்புறம் அவரும் தேர்தலில் நின்று வின் பண்ணுறாரு. காங்கிரஸ் மறுபடியும் 1946 இவ்வளோ வருஷம் கழிச்சு 1937 to 39 அப்புறம் 46 தான் தேர்தல் நடக்கும். 215 தொகுதிகளில் காங்கிரஸ் வின் பண்ணி டி பிரகாசம் சிஎம் ஆயிருந்திருப்பார்.
இதில் நமக்கு சுபாஷ் சந்திர போஸ், நம்ம கேப்டன் ரஷீத் இவங்களுக்கெல்லாம் ஜப்பான் சரணடைஞ்சதுக்கப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் நடக்கும். இந்த கேஸுக்கு வாதாடினது நேரு. 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறம் இந்த கேஸுக்காக மறுபடியும் வக்கீல் தொழிலை கையில் எடுத்து வந்திருப்பார் ஜவஹர்லால். இதில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி இடைக்கால அரசாங்கம் இன்டரிம் கவர்மெண்ட் வந்து அமைப்பாங்க. இப்போ இன்டரிம் கவர்மெண்ட் அமைக்கிறது நேரு தலைமையில் 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி. இதில் ராஜாஜி இடம்பெறுவார். இன்டரிம் கவர்மெண்ட் வந்து நேருவுடைய தலைமையில் 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி அமைச்சிருந்திருப்பாங்க. இதில் ராஜாஜி அங்கே அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்திருப்பார். கல்வித்துறை அமைச்சராக கூட இருப்பார். கல்வித்துறை இங்கே வந்து தமிழ்நாட்டில் டி பிரகாசம் வந்து சிஎம்மாக இருப்பார். அரசியல் அமைப்பு சபை வந்து இப்போ தான் உருவாக்குவாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதில் மொத்தம் 49 பேர் வந்து மெட்ராஸ்லேருந்து போகிறாங்கன்னா அதில் 22 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. 22 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அட்லி பிரபு தான் வந்து அங்கே பிரதமர். விடுதலை அறிவிப்பார். மவுண்ட் பேட்டன் திட்டம் ஜூன் 3 பிளான் வந்து அறிவிப்பாங்க. வைஸ்ராயா பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஜூன் 3 பிளான் அறிவித்து பாகிஸ்தானுடைய பிரிவினை 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தானுடைய பிரிவினை நாளாக இருக்கும். நமக்கு இந்தியாவுடைய விடுதலை 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு. நம்ம 14 நள்ளிரவில் கொடுத்து வந்திருப்பாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி. இதில் நமக்கு செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் பிரிட்டிஷோடைய ஜாக் கொடி இறக்கப்பட்டு நம்ம இந்தியாவுடைய திரங்கா கொடி ஏற்றப்பட்டிருக்கும். இதில் பாரதியார் முன்கூட்டியே பாடி வச்சோம் நம்ம ஆடுவோமே பள்ளு பாடுவோமேங்கிற பாடல். இந்த பாடலுடைய ஆசிரியர் பாரதியார். இதை பாடினவங்க டி.கே. பட்டாமல். இதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் பார்த்தோம், மதுரை பாஸ்கரதாஸுடைய பாடல். மதுரை பாஸ்கரதாஸ் காந்திக்காக பார்த்தோம். காந்தியோ பரம ஏழை சன்னியாசி அப்படிங்கிற பாடல். அதை பாடினவங்க சுந்தராம்பாள். இதை பாடினவங்க டி.கே. பட்டம்மாள். இதோட நமக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு அப்படிங்கிறது மொத்த டைட்டிலோடைய கண்டென்ட்டும் முடிஞ்சிருச்சு. 3 பார்ட்டாக பார்த்துருக்கோம். இதுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கான கேள்வி என்னென்னா, தேசியத்தின் திரிசூலம் யார் அப்படிங்கிறதா கேள்வி. தேசியத்தின் திரிசூலம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். தேசியத்தின் திரிசூலம். ஓகே, இந்த டைட்டில் வந்து நமக்கு முடிஞ்சது. இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு அப்படிங்கிற டைட்டில் முடிஞ்சது. ஆல் தி பெஸ்ட், ஸ்டே டியூன்.